இப்போல்லாம் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணி பேசிவாக பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி பேசிவாக பணம் சம்பாதிக்கணும்னு தெரியறதில்ல. நாம் இந்த வீடியோவில் 2 வேறு லெவல் பேசிவ் இன்கம்மாக பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்டெப் 1 ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும், ஸ்டெப் 2 ரியல் எஸ்டேட்டை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மணி ரிலேட்டடான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழில் அதுக்கு பெயர் தான் பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்வெஸ்டருக்கும் ஒரு ட்ரேடருக்கும் நடுவில் நடக்கிற ஸ்டாக்கை வாங்கி விற்கிற எக்ஸ்சேஞ்சுக்கு பெயர் தான் ஸ்டாக் ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் எல்லாம் பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நடக்கும். இது இப்போ டெக்னாலஜி வளர வளர இன்னும் ஈஸியாக ஆகிடுச்சு. முன்னாடிலாம் ட்ரேடிங் பண்ணணும்னா ஸ்டாக் புரோக்கருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை அவங்க ஃபோன் பண்ணியோ தான் ஒரு ஸ்டாக்கை விற்கவோ வாங்கவோ முடியும். த வோல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். படத்தில் ஹீரோ அப்படி தான் ஃபோன் பண்ணி கஸ்டமரை நம்புற மாதிரி பேசி சில ஸ்டாக்கை விற்பார். ஆனால் இப்போல்லாம் யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு உக்காந்த இடத்துல இருந்து ஆன்லைன்லேயே எல்லா வகையான ட்ரேடையும் பண்ணலாம். நம்மளில் சில பேர் ஆல்ரெடி ட்ரேடிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சில ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இன்டர்டே, இன்ட்ராடே போன்ற ட்ரேடிங்லையும் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் லாங் டைம் இன்வெஸ்டிங் பண்ணுறதே இல்லை. உடனே பணம் சம்பாதிக்க வேணும்னு தான் நினைக்கிறோம். முதல்ல அந்த எண்ணத்தை மாற்றுங்க. டிவிடெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளில் எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும்? இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனி பப்ளிக் கம்பெனியாக ஆக வேண்டும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பங்காக பிரித்து மக்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. இந்த மாதிரி டாடா, ரிலையன்ஸ், இந்துஸ்தான், இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனியோடைய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம். அப்படி வாங்குகிற ஸ்டாக்கை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கலாம், இல்லைனா உடனே கூட விற்கலாம். ஆனால் வாங்கின விலையை விட ஸ்டாக் அதிக விலைக்கு விற்றா மட்டும்தான் லாபம் வரும்னு கிடையாது. இந்த மாதிரி ஸ்டாக் வாங்கும்போது எந்த கம்பெனியில் ஷேரோடு சேர்த்து டிவிடெண்ட்டும் தராங்கன்னு ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு கம்பெனி லாபம் அடையுதுன்னா அந்த லாபத்தை என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ண 2 வழிகள் இருக்குது. 1 அந்த லாபம் எல்லாத்தையும் திரும்ப பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறது. 2 அந்த லாபத்தை ஒரு குறிப்பிட்ட பங்கை ஓனருக்கே திருப்பி கொடுக்கறது. இதில் ஓனர்னு சொல்கிறது நம்மளை மாதிரி ஷேர் ஹோல்டர் தான். அப்போ ஒரு வேலையும் செய்யாமல் ஒழுங்கான நேரத்தில் நல்ல டிவிடெண்ட்டாக தர ஸ்டாக்காக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுனா அந்த கம்பெனி லாபத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கான ஒரு பங்கு வந்து கொண்டே இருக்கும். அதுவும் 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் சரி, அது நம்ம வச்சிருக்கிற ஷேரை பொறுத்து மாறும். இந்த டிவிடெண்ட்டுங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையும் வரலாம், இல்லை பல முறையும் வரலாம். அது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியோடைய பாலிசை பொறுத்து மாறும். அதனால எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான நிறைய விஷயங்களை பார்க்கணும். அந்த கம்பெனி எப்படியாப்பட்ட கம்பெனி, அது உருவான வரலாறு என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன தான் நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஒரே நாளில் லாபம் வரலனாலும் ரொம்ப காலத்துக்கு ஒரு ஸ்டெடியான பேசிவ் இன்கம்மை கொண்டு வரதுக்கு இது ஒரு நல்ல வழி. பார்ட் 2 ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ரியல் எஸ்டேட்டுங்கிறது வெறும் நிலம் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, REITன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ ரியல் எஸ்டேட் மூலமாக வர பேசிவ் இன்கம்மை பற்றி பார்க்கலாம். கடந்த 10-20 வருஷங்களாக ரியல் எஸ்டேட் பல மடங்கு வளர்ந்துடுச்சு. இது வீடுகளிலும் கமர்ஷியல் இடங்களுக்கும் நிறைய டிமாண்டாக உருவாகிடுச்சு. ஆனால் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணினா எப்படி பணம் வருதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான ஆன்சர் ஒன்று இருக்குது. அது என்னன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டி. இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டி என்பது அப்பார்ட்மெண்ட், வீடு மாதிரி ரெசிடென்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ், கடைகள் போல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிகளை வாங்கி அதை ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா அதில் இருந்து மாதம் ரெகுலராக உங்களுக்கு ஒரு வாடகை வருமானம் வரும். ஆனால் எல்லா இடங்களிலும் இருக்கிற மாதிரி இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டிலையும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்து வாங்கணும். எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் நீங்கள் 2 வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ரெண்டு வீட்டில் இருக்கிற அம்சங்களும் ஒன்று தான். ஒரே அளவில் ஸ்கொயர் ஃபீட்டும் ஒரே அளவான பெட்ரூமு பார்க்கிங்னு எல்லாம் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன மெயின் வித்தியாசம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு டி நகர்லேயும் இன்னொரு வீடு பெருங்குளத்துலையும் இருக்குதுன்னா, இப்போது டி நகரில் இருக்கிற வீட்டோட வாடகை 25,000 30,000 வரைக்கும் போகும். இதே பெருங்குளத்தூரில் இருக்கிற வீடு அதில் பாதி வாடகைக்கு தான் போகும். இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவை பொறுத்து தான் வாடகை பெருமளவிற்கு வரும். அடுத்தது மெயின்டெனன்ஸ். ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ரெகுலராக பிரச்சனை இல்லாமல் வாடகை வரணும்னா அதுக்கு நீங்கள் ஒழுங்கான முறையில் மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். காலப்போக்கில் நிறைய காரணங்களால் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை வர வர உடனே சரி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் ஒழுங்காக வரும். அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம்னா அதோடைய விளைவு நீங்கள் தான் அனுபவிக்கணும். இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை யாருக்கு வாடகை விடுவதுன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். கரெக்டாக வாடகை கொடுக்குறாங்கன்னு மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி நல்ல நாலேஜாக இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து வாடகைக்கு விடணும். REIT, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். நம்மக்கிட்ட ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வாங்குகிற அளவுக்கு காசு இல்லைன்னா கம்மி விலையில் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு வழி இருக்குது. கடந்த சில வருடங்களாக இந்தியாவில் ரொம்பவுமே பாப்புலராக ஆகிட்டு வர அந்த ஒரு விஷயந்தான் REIT. இந்த REIT கம்பெனியில் வருமானம் வரக்கூடிய ரியல் எஸ்டேட்டை வாங்கவும் செய்வாங்க, மேனேஜும் பண்ணுவாங்க, சில நேரங்களில் விற்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி ரேடு கம்பெனி மூலமாக கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டா, அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னு யோசிக்காதீங்க. இங்கே நீங்கள் ஷேர் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி ரேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டில் இருந்து வருகிற வருமானத்தில் இருந்து உங்கள் ஷேர் உங்களுக்கு வந்துடும். நேரில் போகாமல் ப்ராப்பர்ட்டியை பார்க்காம கிளைண்ட்டை மீட் பண்ணாமல் ரிட்டர்ன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சொல்லப்போனால் இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். இதில் நீங்கள் ஸ்டாக்குக்கு பதிலாக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த வீடியோவில் ரியல் எஸ்டேட் மூலமாகவும் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாகவும் எப்படி பேசிவாக பணம் சம்பாதிக்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிவாக பணம் சம்பாதிக்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.